வாராய் நீ வாராய், உலவும் தென்றல் காற்றினிலே, கல்யாண சமையல் சாதம். இந்த பாடல்கள் ஒலிக்கும் போதெல்லாம் நினைவுக்கு வரும் தனித்துவமான குரல் திருச்சி லோகநாதன். 1924 ஆண்டு ஜூலை 24 தேதி திருச்சியில் பிறந்த இவர் நடராஜன் என்பவரிடம் முறையாக இசை பயின்றார். 1947 ஆண்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் என போற்றப்படும் திருச்சி லோகநாதன் காதல், சோகம், நகைச்சுவை, தத்துவம் என அனைத்து விதமான உணர்வுகளையும் தனது இயல்பான குரலால் உயிர்ப்பித்தார். ஆசையே அலை போலே, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, கையிலே வாங்கினேன் என அவர் பாடிய பாடல்கள் இன்றும் தலைமுறைகளை கடந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. 1989 ஆண்டு நவம்பர் 17 தேதி அவர் மறைந்தாலும் அவரது குரல் மறையவில்லை. திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அந்த ஜிகர்தண்டா குரலோனை அன்புடனும் மரியாதையுடனும் நினைவு கூர்வோம். அவரது பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது? கருத்துகளில் பகிருங்கள்.